Hi friends, welcome to Alpina Chem Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CSIR நெட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கெமிக்கல் பீரியாடிசிட்டி ரிலேட்டடான क्वेश्चंस தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चनக்குள்ளார போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Among the elements zinc, gallium, germanium and arsenic, the one with lowest first ionization energy is. நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி கேக்குறாங்க. எப்பவுமே அயனைசேஷன் எனர்ஜியை நம்ம கன்சிடர் பண்ணும் பொழுது ஹாஃப் ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஃபுல்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய அயனைசேஷன் எனர்ஜி எல்லாமே வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அதே போல ஹாஃப் ஃபில்ட், ஃபுல்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதுனால அதுக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த எலக்ட்ரானை ஈஸியா இழந்துடும். ஸோ லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அதுக்கு இருக்கும். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த 4 ஆட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா கேலியம், ஆர்சனிக், சிங்க், ஜெர்மானியம் 4 கொடுத்திருக்காங்க. ஆர்சனிக் பாத்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக் 4s2 3d10 4p3 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்சனிக்கு இருக்கும். ஸோ பி ஆர்பிட்டால் வந்து ஹாஃப் ஃபீல்டா இருக்குது. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதுக்கு நிறைய எனர்ஜியை நம்ம செலவிட வேண்டியது இருக்கும். ஸோ லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இது இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து சிங்க் பாத்தீங்கன்னா 3d10 முடியுது அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் கண்டிப்பா இதுவும் ஹையஸ்ட் எனர்ஜியா தான் இருக்கும். அதே போல வந்து கேலியத்தை பொறுத்தவரையில 4s2 3d10 4p1. ஸோ பி ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இந்த ஒரு எலக்ட்ரானும் வெளியே போச்சு அப்படின்னா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் ஈஸியா வெளியே போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியா கேலியம் இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஜெர்மானியத்தை பொறுத்தவரையில 4s2 3d10 4p2. ஸோ பி ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ கண்டிப்பா பி ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடியது வந்து லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கேலியம் தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்க முடியும். ஸோ கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The first ionization energy is the lowest for. ஸோ 4 ஆட்டம் கொடுத்திருக்காங்க. லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி எந்த ஆட்டத்துக்கு இருக்குன்னு கேக்குறாங்க. பாஸ்பரஸ், ஆர்சனிக் இது எல்லாமே நம்ம ஆஸ் யூசுவல் சொன்னது போல ஹாஃப் ஃபில்ட் கான்ஃபிகரேஷன்ல வரதுனால ஸோ பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா 3s2 3p3 கான்ஃபிகரேஷன், ஆர்சனிக் பாத்தீங்கன்னா 4s2 3d10 4p3 கான்ஃபிகரேஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஹாஃப் ஃபில்டா இருக்குது. ஸோ பாஸ்பரஸ், ஆர்சனிக் எல்லாம் வந்து ஹாஃப் ஃபில்டா இருக்கிறதுனால பி ஆர்பிட்டால் வந்து ஹாஃப் ஃபில்ட் கான்ஃபிகரேஷன்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இது வந்து லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை கொடுக்காது. புரோமின் அண்ட் செலினியத்தை பொறுத்தவரையில புரோமின் நீங்க பாத்தீங்கன்னா 4s2 4p5 கான்ஃபிகரேஷன் 4s2 4p5. ஸோ இதுக்கு ஹாஃப் ஃபில்டும் இல்லை, ஃபுல்லி ஃபில்டும் இல்லை. ஒரு எலக்ட்ரானை வாங்கினா ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி வந்து லோவா இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. ஸோ செலினியம் நீங்க பாத்தீங்கன்னா 4s2 4p4 கான்ஃபிகரேஷன் இருக்கு. 4s2 4p4 4p4ல இருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா ஹாஃப் ஃபில்ட் கான்ஃபிகரேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஹாஃப் ஃபில்ட் கான்ஃபிகரேஷன் ஃபார்ம் ஆகுறதுனால அது வந்து லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Consider the following sulfur donor atom bearing bidentate ligand where X and name of the ligands are given in the following columns. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு bidentate சல்பர் டோனார் ஆட்டம் இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல் கொடுத்திருக்காங்க. அதுல X வந்து NR2 இருக்கலாம், OR இருக்கலாம், O- இருக்கலாம், SR இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த மாலிகுலுடைய நேம் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. X இருக்கிற இடத்துல NR2 இருந்துச்சுன்னா அந்த மாலிகுலுடைய பேர் டைதயோகார்பமேட், O- இருந்துச்சுன்னா டைதயோகார்பமேட், OR இருந்துச்சுன்னா சாந்தேட், SR இருந்துச்சுன்னா தயோசாந்தேட். ஸோ இதுதான் இதோடைய கரெக்டான நேம். ஸோ கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following pairs has the highest difference in their first ionization energy? கொடுத்திருக்கிற 4 பேர்ல எந்த பேர் வந்து ஹையஸ்ட் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க.
எப்பவுமே பீரியாடிக் டேபிள்ல லெஃப்ட் டு ரைட் போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாகும், டாப் டு பாட்டம் போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து கம்மியாகும். அதுவும் இல்லாம அவங்க கொடுத்துருக்கிற அந்த பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நோபல் கேஸ் அதோடைய நியரஸ்ட் அல்கலி மெட்டல். உதாரணத்துக்கு ஃபோர்த் ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா சோடியம் அண்ட் நியான் கொடுத்துருக்காங்க. நியானோட அட்டாமிக் நம்பர் 10, சோடியத்துடைய அட்டாமிக் நம்பர் வந்து 11. அதே போல ஆர்கான் கிரிப்டான் பாத்தீங்கன்னா ஆர்கான் வந்து பாத்தீங்கன்னா 18, பொட்டாசியம் வந்து பாத்தீங்கன்னா 19. சோ ஒரு நோபல் கேஸ் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அல்கலி மெட்டல் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் பீரியாடிக் டேபிள்ல டாப் டு பாட்டம் போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து கம்மியாகும் தெரியும். அப்போ பீரியாடிக் மேல இருந்து கீழே வர வர அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாகிறதுனால டாப்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸுக்கு தான் வந்து ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கும். சோ அந்த வகையில பார்க்கும் பொழுது சோடியம் அண்ட் நியான் இந்த காம்பினேஷன் தான் வந்து டாப்ல இருக்குது, மேல இருக்குது பீரியாடிக் டேபிள்ல. சோ கண்டிப்பா இந்த அயனைசேஷன் எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி டிஃபரன்ஸ் ஃபார் தீஸ் ஆட்டம்ஸ் கண்டிப்பா ஹையரா இருக்கும். சோ ஆப்ஷன் 4 தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். சோடியம் அண்ட் நியானுடைய ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்க. அந்த அயனைசேஷன் எனர்ஜி டிஃபரன்ஸ் பாருங்க 1585 எலக்ட்ரான் வோல்ட் வருது. இது மத்த எல்லா பேர்ஸை விட ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி டிஃபரன்ஸ். சோ கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The electronegativity differences is the highest for the pair. சோ 4 பேர் கொடுத்திருக்காங்க. இந்த 4 பேர்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ஹையஸ்டா எதுக்கு இருக்குன்னு கேக்குறாங்க. பீரியாடிக் டேபிள்ல மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் தான் ஃப்ளூரின் தான். சோ ஆப்ஷன் 2 4 தான் நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் வந்து பீரியாடிக் டேபிள்ல டாப் டு பாட்டம் போகும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாகும். சோ ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃப்ளூரின் பார்த்தோம். லோயஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கண்டிப்பா பீரியாடிக் டேபிள்ல பாட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு அல்கலி மெட்டலா தான் இருக்க முடியும். அந்த வகையில் சொல்லும் பொழுது லித்தியத்துக்கு அடுத்துதான் பொட்டாசியம் இருக்குது. சோ பொட்டாசியம் தான் லோயரா இருக்கிறதுனால கீழே இருக்கிறதுனால லோயஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியா இருக்கும். கண்டிப்பா பொட்டாசியம் அண்ட் ஃப்ளூரின் பேர் தான் வந்து ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய பேரா இருக்க முடியும். சோ அந்த வகையில கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The size of the d orbital in silicon, phosphorus, sulfur and chlorine follows the order. So 4 ஆட்டம் கொடுத்து அவருடைய d orbital சைஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா தேர்ட் ரோல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான். சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின் இது எல்லாமே. ஜெனரல் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ஆட்டத்துடைய சைஸ் கம்மியாகும் போது அதோட d orbital சைஸும் கம்மியாகும். சோ இந்த 4 ஆட்டத்தையும் அதோட சைஸை பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா d orbital சைஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணதுக்கு ஈக்குவல் ஆயிடும். சோ சிலிக்கானோட சைஸ் வந்து பெருசு. நமக்கு தெரியும் பீரியாடிக் டேபிள்ல லெஃப்ட் டு ரைட் போகும்போது அட்டாமிக் சைஸ் வந்து டிகிரீஸ் ஆகும். சோ சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின் இந்த ஆர்டர்ல வந்து அட்டாமிக் சைஸ் வந்து கம்மியாகும். சோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்க முடியும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Among the following pair oxygen sulfur, nitrogen phosphorus, phosphorus arsenic, chlorine iodine, those in which the first ionization energy differ by more than 300 kilojoule per mole or என்ன கேக்குறாங்க? இந்த 4 pair of atomsல ionization energy difference greater than 300 kilojoule per mole எதுக்கு இருக்குதுன்னு கேக்குறாங்க. இதுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா ionization energy data தெரியணும். So ionization energy data என்ன சொல்லுதுன்னா ஆக்சிஜன் அண்ட் சல்பருக்குள்ள ionization energy difference வந்து 314. நைட்ரஜன் பாஸ்பரஸுக்கு வந்து 390. பாஸ்பரஸ் ஆர்சனிக் அண்ட் அதர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் less than 300 தான் வருது. சோ ஆக்சிஜன் சல்பர் நைட்ரஜன் பாஸ்பரஸ் இந்த காம்பினேஷன் தான் கரெக்டான ஆன்சர். சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. Next question பாருங்க. Identify the correct statement about the electronegativity of groups given below. So கீழ கொடுத்திருக்கக்கூடிய 4 ஸ்டேட்மென்ட்ல எது கரெக்டான ஸ்டேட்மென்ட்னு கேக்குறாங்க.
First statement பாருங்க, CH3 group has greater value than that of NF2. ரெண்டுலயுமே காமனா ஃப்ளூரின் இருக்குது. அது இல்லாம இங்க கார்பனும் அந்த பக்கம் நைட்ரஜனும் இருக்குது. கார்பன் நைட்ரஜன் இந்த ரெண்டு ஆட்டத்துல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு அதிகம்னா நைட்ரஜனுக்கு தான் அதிகம். சோ நைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால NF2 உடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் அதிகமா இருக்கும் CH3 உடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை விட. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, NH2 group has lower value than that of NF2. ரெண்டுலயுமே காமனா நைட்ரஜன் இருக்கு. அது இல்லாம NH2 ல ஹைட்ரஜனும் NF2 ல ஃப்ளூரினும் இருக்குது. ஹைட்ரஜனையும் ஃப்ளூரினையும் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால NF2 தான் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய குரூப்பா இருக்க முடியும். NH2 குரூப் வந்து லோயர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் இருக்க முடியும். So in the statement correct, NH2 group has lower value than that of NF2. First statement தவறு, second statement வந்து correct. Then OH group has greater value than that of NF2. ரெண்டுலயுமே காமனா இந்த குரூப் இல்ல. இங்க வந்து OH இருக்கு, அங்க வந்து NF2 இருக்குது. ஆக்சிஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் பெருசா எல்லாம் கிடையாது, ஆல்மோஸ்ட் நியர்பை சேமா தான் இருக்கும். பட் ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகம். ஸோ NF2 உடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு OH குரூப்பை விட. பட் அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் OH குரூப் ஹஸ் கிரேட்டர் வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. தென் CH3 and C2H5 groups have almost similar values. ஜெனரலாவே அல்கேன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். So option B யும் option D யும் தான் வந்து correct statement. So correct answer option 4. Next question பாருங்க, Aldred-Rocho electronegativity of an element is directly proportional to the effective nuclear charge, directly proportional to the covalent radius, inversely proportional to the square of the covalent radius, directly proportional to the square of the effective nuclear charge. அப்படி 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியணும்னா Aldred-Rocho எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃபார்முலா என்னங்கிறது தெரியணும். ஃபார்முலா என்னன்னு பாருங்க, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் Aldred-Rocho is equal to 0.3590 into effective nuclear charge divided by R square. Rங்கிறது என்ன, covalent radius, R square plus 0.744. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இதை கம்பேர் பண்ணோம்னா electronegativity directly proportional to the effective nuclear charge, and the statement correct. Directly proportional to the covalent radius, electronegativity directly proportional to the covalent radius, and the statement வந்து தவறு. Then electronegativity inversely proportional to the square of the covalent radius, and the statement correct. Electronegativity directly proportional to the square of the effective nuclear charge, இந்த statement தவறு. Square of the effective nuclear charge கிடையாது, directly proportional to the effective nuclear charge. So எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். So correct answer option 2. Next question பாருங்க, the correct order of the size of S, S2 minus, S2 plus and S4 plus. எப்பவுமே ஒரு ஆட்டம் கொடுத்து அதோடைய சார்ஜஸ் மட்டும் வேரி பண்ணி அவங்க காமிச்சு அதோடைய சைஸை அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா எதுக்கு இருக்கோ அதோடைய சைஸ் அதிகமா இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் எதுக்கு அதிகமா இருக்கோ அதோடைய சைஸ் வந்து கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும் போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து கம்மியாகும், ஸோ ஆட்டம் சைஸ் அதிகமாயிடும். பட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியே போகும்போது பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகும், அந்த ஆட்டத்துடைய சைஸ் வந்து கம்மியாகும், ஏன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாயிடும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது S2 மைனஸ் S, S2 plus, S4 plus இந்த ஆர்டர்ல டிகிரீஸ் ஆகணும் அட்டாமிக் சைஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் ஆட்டம் இஸ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி டிக்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லி கேக்குறாங்க. 4 ஆட்டம் கொடுத்திருக்காங்க, கால்சியம், சல்பர், அலுமினியம், ஆர்சனிக், 4 ஆட்டம் கொடுத்திருக்காங்க.
நமக்கு தெரியும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பீரியாடிக் டேபிள்ல லெஃப்ட் டு ரைட் போகும்போது அதிகமாகும், டாப் டு பாட்டம் வரும்போது கம்மியாகும். ஸோ ரைட் சைடு டாப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்னா சல்ஃபர் தான் அங்க இருக்குது. அதே போல லெஃப்ட் சைடு பாட்டத்துல இருக்கக்கூடிய எலிமெண்ட்னா கால்சியம் தான் இருக்குது. ஸோ சல்ஃபர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாகவும் கால்சியம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாகவும் வரக்கூடிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 மட்டும்தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Identify the pairs in which the covalent radii of elements are almost similar. 4 பேர் கொடுத்திருக்காங்க. நியோபியம் டான்டலம், மாலிப்டினியம் டங்ஸ்டன், லாந்தனம் லுட்டீசியம், ஸ்காண்டியம் அண்ட் இட்டர்பியம். 4 பேர் கொடுத்திருக்காங்க. இந்த 4 பேர்ல எந்த 2 பேர்ல வந்து கோவாலன்ட் ரேடியை வந்து சிமிலரா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இல்லனா எந்த பேர்ஸ்ல எல்லாம் கோவாலன்ட் ரேடியை சிமிலரா இருக்குன்னு கேக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நியோபியம் அண்ட் டான்டலம் இது ரெண்டுமே வந்து லாந்தனைட்ஸ்ல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ். லாந்தனைட்ல வந்து 4f ஆர்பிட்டால் இருக்குது. 4f ஆர்பிட்டாலுக்கு வந்து ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இல்லனா வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் கம்மி. அதனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அவுட்டர் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அதிகமா ஃபீல் பண்ணும். சோ அந்த லாந்தனைட்ஸ் உடைய சைஸ் சின்னதாகும். ஆட்டாமிக் நம்பர் கூட கூட லாந்தனைட்ஸ் உடைய சைஸ் சின்னதாகும். இதுக்கு பேர் தான் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். சோ அப்படி லாந்தனைட் ஆட்டம்ஸ் உடைய சைஸ் சின்னதாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆட்டம் உடைய சைஸ் வந்து அதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் உடைய அதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஆட்டத்துடைய சைஸுக்கு ஆல்மோஸ்ட் நியர் ஆயிடும். அதாவது 5d ஆர்பிட்டால்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் உடைய சைஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 4d ஆர்பிட்டால்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டம் உடைய சைஸுக்கு நியர்பையா வந்துரும் டியூ டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். நியோபியம் அண்ட் டான்டலம் டியூ டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் சைஸ் சின்னதாகிறதுனால இதோடைய சைஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 4d ஆர்பிட்டால்ஸ் இருக்கக்கூடிய மாலிப்டினியம் அண்ட் டங்ஸ்டனுக்கு ஈக்குவலா வந்திருக்கு. சோ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் கோவாலன்ட் ரேடியை ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். சோ ஆப்ஷன் ஏயும் பியும் அங்க ஆப்ஷன் 1ல தான் கொடுத்திருக்காங்க. சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா क्वेश्चंसும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு செட் ஆஃப் क्वेश्चंसோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை.